அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் இனி மென்மையாக நடந்து கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் கருத்து வெளியிடுகின்ற போது ஈரான் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை, அணு ஆயுதமற்ற ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது, எனக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நேரமும் இருக்கிறது, ஆனால் ஈரானுக்கு அப்படியல்ல, கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஈரானின் இராணுவ வலிமை முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் கடற்படை கடலின் அடியில் கிடப்பதாகவும் விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கிண்டல் செய்துள்ளார். ஈரானிய தலைவர்கள் இப்போது நம்முடன் இல்லை, எங்களது கடல் வழித்தரை முற்றாக இறுக்கப்பட்டுள்ளது, இனி நிலைமை மோசமாகுமே தவிர சரியாகாது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். வோல் டிடெட் ஹெர்னல் அறிக்கையின்படி ஈரானை அணு ஆயுத கொள்கையில் அடிபணிய வைக்க அந்த நாட்டின் மீதான கடல்வழி முற்றுகையை நீண்ட காலத்திற்கு நீடிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகியுள்ளது. இந்த முற்றுகையினால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ள போதிலும் இது அமெரிக்காவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் திடீரென ரத்து செய்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதில் வாஷிங்டன் பிடிவாதமாக உள்ள நிலையில் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை அகற்றாமல் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என தெஹ்ரான் அறிவித்துள்ளது.